ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பூர்ணிமா விலாக்ஸ். இன்றைக்கி பூர்ணிமா விலாக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுண்டக்காய் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ சுண்டக்காய் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த கசப்பு தான் ஞாபகம் வரும். பட் அதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். மெயினாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கும் போது ஸோ அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நிறைய வந்து இதில் சத்துக்கள் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன். ஸோ அந்த ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோம்பு வந்து நுணுக்கி வச்ச தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அது லைட்டாக வந்துட்டு நமக்கு அந்த பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நான் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த உளுந்தம்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லாவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் வந்துட்டு போகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்துட்டு நம்ம நல்லா மையாக வந்துட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மையாக நமக்கு வதங்கி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சுண்டக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் வந்துட்டு நாளாக வந்துட்டு நம்ம கீரியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நச்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த கசப்பும் ரொம்ப இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சுண்டக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாதி அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதே மாதிரியே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸோ அந்த தண்ணியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ட்ரை ஆகி வரும். ஸோ அந்த தண்ணி நம்ம ஊற்றுனதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த சுண்டக்காய் வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும். ஸோ 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திறந்து பார்க்கும்போது நம்ம அந்த விட்ட தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ சுண்டக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்துட்டு நான் துருவன தேங்காவை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான், சுண்டக்காய் வறுவல் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்குறனால ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.